பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன், மாசி மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். 24/2/2024 சனிக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி வருகிறது. 10/3/2024 அன்றைக்கி சர்வ அமாவாசை வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா சுப முகூர்த்த நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 5 நாள் வருது. அதில் குறிப்பாக 4 நாள் வளர்பிறை நாள், ஒரு நாள் வளர்பிறைக்கு ஒப்பான ஒரு நாள் தேய்பிறை நாளாக இருந்தாலும். ஸோ மாசி 3ஆம் தேதி, மாசி 7, மாசி 9, மாசி 10, அதாவது மாசி 3ங்கிறது 15/2, மாசி 7 அப்படிங்கிறது 19/2, மாசி 9ங்கிறது 21/2, மாசி 10 22/2, மாசி 14ஆம் தேதி தேய்பிறை நாள் 26/2. ஆனால் வளர்பிறைக்கு ஒப்பான நாள், அன்றைக்கு திருமணம் பண்ணலாம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்ப ராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார். இது ஆட்சி வீடவருக்கு மூலத்திரி போன வீடு. ராசிநாதன் ராசியில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லைங்க. இதோட 27 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவார் அவர். அப்போது இங்கே 27 வருஷம் கழிச்சு வராருன்னு சொன்னால் அப்போ அவர் நல்லது செஞ்சு தானே ஆகணும். சூப்பராக இருக்கும் இல்லையா? எப்படிங்க அவர் ராசியில் அமர்ந்தால் 7.5 சனி வந்துடுது அப்படின்னா 7.5 சனி வந்துடுதுன்னு மற்றவங்களாம் பயப்படலாம். நீங்கள் மகர கும்ப ராசிக்காரர்கள் பயப்பட தேவையில்லை, நல்லதே நடக்கும். ஒரு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும். 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு செட்டில் பண்ணிட்டு போயிடும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் குடும்பம், இதுதான் வேலை, இதுதான் உத்தியோகம் அப்படிங்கிற ஒரு நிரந்தர தன்மை ஏற்பட்டுவிடும். அதே நேரத்தில் ஒரு வீடு, வாசல், பூமி இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போகும். இதுதான் இந்த சனி பகவான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே இந்த ராசியில் சனி இருந்தால் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ இந்த கும்பராசி அன்பர்கள் ஏற்கனவே உழைப்பை நம்பக்கூடியவர்கள், நல்லா உழைப்பாங்க. ஆனால் இப்போ ராசியில் சனி பகவான் இருந்தால் 10ஆம் வீட்டை பார்ப்பாங்க. 10ஆம் வீட்டை யார் ஒருவருக்கு சனி பார்த்தால் ஆர்டர் பண்ணணும். மேலமணிக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது. ஆர்டருக்கு 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். சின்சியாரிட்டி, டெடிகேஷன் எல்லாம் இருந்தால் தான் முடியும். மேலாமணிக்கெல்லாம் இருக்க முடியாது. அப்போ 10ஆம் இடத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ இன்புட்டு கண்டிப்பாக இருக்கும், அதிக உழைப்பு இருக்கும். அப்போ அதிக உழைப்பு இருந்தால் அதுக்கு தகுந்த வருமானம் இருக்கத்தானே இருக்கும். சிறப்பு தானே அது. தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் ராசியில் அமர்ந்து 7 பார்க்குறார். சூரியனுக்கு சனி ஆகாது என்று சொன்னாலும் கூட அவர் 7 குடையவனாகி 7 பார்த்துடுறார். அப்போ என்ன, அப்படி 7ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார். அப்போ திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு, கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும். இந்த ராசியில் பிறந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3, 4, சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். இந்த மாசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டாம், அருமையாக இருக்கும். 2ல் ராகு நல்லது செய்வார், கெடுதலும் பண்ணுவார். 3ல் குரு நல்லதே பண்ணுவார், முக்கால் சுபம் சொல்லுவாங்க, உபஜயஸ்தானம். அடுத்தது அவர் பார்வை பலம் வேறு இருக்குது. அவர் 7ஆம் வீட்டை, 9ஆம் வீட்டை, 11ஆம் வீட்டை பார்க்குறதால நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம். உங்களை பொறுத்தவரையிலையும்
2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நிறைய ப்ளஸ் இருக்குது. குடும்பத்தை விரிவாக்கம் பண்ணுவார், எக்ஸ்டெண்ட் பண்ணுவார் குடும்பத்தை. இப்போ ஒரு இடத்துல நீங்கள் வாடகைக்கு இருக்கிறீங்க, அந்த வாடகை வீட்டை மாற்றி இன்னொரு வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு போகிறீங்கன்னா அங்கே 7,000 கொடுத்துருப்பீங்க வாடகை, இங்கே 12,000 கொடுப்பீங்க. பெரும்பாலத்தை கொடுப்பார் இந்த ராகு. நீங்கள் அதை சமாளிக்கவும் முடியும். அந்த அளவுக்கு குடும்பத்தை விரிவாக்கம் பண்ணுவார். குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தருவார். குடும்பத்தில் பண வரவு அதிகரிக்கும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அப்போ இந்த ராகு பகவான், அதாவது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஜனனகால அதை சார்ட் படி இப்போ நல்ல தசாபுத்தி போயிருக்குன்னு சொன்னால் இந்த ராகு வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஜனனகால தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா கொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை நெகட்டிவாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்குதுன்னா கொஞ்சம் பார்த்து தான் பேசணும், பழகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இந்த கும்பராசியை பொறுத்தவரையிலையும் இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5க்குடைய புத பகவான் ராசியிலையும் 2ஆம் இடத்துலையும் இருக்கிறார். குலதெய்வத்தின் அனுகிரகம் பிளெஸ்ஸிங் 100% திவ்யமாக கிடைக்கும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, அதுவும் வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். இப்போது 2ல் ராகு இருந்தால் குடும்பத்தில் சண்டை வரும், பிரச்சனை வரும், பிரிவினை வரும், குடும்பத்தை விட்டு பிரியணும் அப்படின்னு ஒரு நிலை கூட வரும். அப்போ நம்ம வெளிநாடு போயிட்டோம் இல்லை வெளி மாநிலம் போயிட்டோம்னு சொன்னால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தானங்க ஆகணும். அப்போ அது ஒரு மாதிரியான பிரிவினை. அது பிரிவினையே கிடையாது, வேலைக்காக போகிறோம். அப்போது நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, வெளி மாநிலம் போகிறீங்க, வேலைக்காக போகிறீங்க, உத்தியோகத்துக்காக போகிறீங்க, இல்லை உயர்கல்விக்காக போகிறீங்க, ஏதோ ஒன்று கண்டிப்பாக அது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்க, அதாவது கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுவீங்க. அப்படி பண்ணும் பட்சத்தில் உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் உங்கள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் ஆதாயம் பிறக்கும். கணவன் மனைவி, அதாவது குடும்பத்தில் தான் சண்டை வரும். மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள்கிட்ட பார்த்து பேசுங்கன்னு சொன்னோம். ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா கணவனுக்கு 7ஆம் இடம் மனைவி, மனைவிக்கு 7ஆம் இடம் கணவன். அப்போ 7ஆம் இடம் குரு பார்க்குது அப்படின்னு சொன்னால் அப்போது கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்ல சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 8ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். 8ங்கிறது அசிங்கம், அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம். தப்பே நடக்காது நம்மக்கிட்ட. தப்புப்பா அப்படி தலைமீறி தவறி தப்பு ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிரச்சனை ஹெவியாகிடும். சிறை தண்டனைன்னு 8ஆம் இடங்கிறது சிறை தண்டனை, கோர்ட்டு கேஸு, வம்புன்னு வழக்கம் வரும். நீங்கள் உங்களுக்காக தப்பு இல்லை, உங்களுக்காக பிரச்சனை இல்லை, கோர்ட்டு கேஸுன்னு போகலனாலும் அடுத்தவங்களுக்காகவாவது போக வேண்டிய சூழல் ஒரு சிலருக்கு வரும். அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அதுலேயும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்ப காஷியஸாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது குரு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு 9ல் பார்வை அப்படின்னா சிறப்பாகவே இருக்கும்னு அர்த்தம். 9ஆம் வீட்டை யார் ஒருவனுக்கு குரு பார்த்தால் அது பாக்கியமான ஒரு சூழல். எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லை. ஈஸிலி டு கெட்டுன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே கடவுளுடைய அனுகிரகத்தால் திவ்யமாக கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், தான தர்மங்கள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வயசுக்கு காரணம், சின்ன வயசாக இருந்தால் உயர்கல்விக்காக வெளிநாடு போவீங்க, இல்லை படித்து முடிச்சிட்டிங்க, நீங்கள் கம்பெனியில் உங்களை அனுப்புவாங்க, உத்தியோகத்துக்கு அனுப்புவாங்க, இல்லை சொந்த தொழிலுக்காக நீங்கள் வெளிநாடு போகலாம். நீங்கள் எதற்காக வெளிநாடு சென்றாலும் சரி அது நல்ல ஒரு, அதுவும் உயர்கல்விங்கிறது ரொம்ப சிறப்பு. 9ஆம் இடம் இல்லை,
ரொம்ப சிறப்பு, ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. நல்லா ஆராய்ச்சி கல்விலாம் நல்லா தீசிஸ்லாம் அட்டன் பண்ணி ரொம்ப சக்ஸஸாக கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலர் இதெல்லாம் இல்லைங்க, ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் நான் போயிட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஓகே தான், சந்தோஷம், ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். 10ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 10ஆம் இடத்தை வேறு கிரகங்கள் பார்க்குதான்னா இல்லை. அப்போ சனி பகவான் 10 பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் ஆர்டர் பண்ணணும். சொந்த தொழில் பண்ணுறவங்க கூட வருமானம் வருது இல்லை, அது வேறு விஷயம், செகண்டரி. ஆனால் ஆர்டர் பண்ணணும். வழக்கமாக 10 மணிக்கு திறக்கிறோம், இப்போ அதே 10 மணிக்கு திறந்தாலும் மூடுறது ராத்திரி 10 மணிக்கு மூடுறதுங்கிறது 11, 12 கூட ஆகிடும். ஆனால் நல்ல இதுவாகுதா, வருமானம் வருதான்னா வருமானத்தை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் அதிகமாக உழைக்கிறீங்கன்னு தான் பிரச்சனை. அப்படி ஒரு நிலை இருக்கும். மற்றபடி வருமானம் 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாருல்ல, அப்போ கண்டிப்பாக வருமானம் வந்து தானேங்க ஆகணும். இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக சொந்த தொழில் பண்ணுறவங்க ரொம்ப சின்சியாரிட்டி, டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க் இருந்து கூடுதலாக பணி நேரத்தை ஒதுக்கி வேலை பார்க்குறீங்கன்னும் போது அதுக்கு தகுந்த ஒரு ரெமுனரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். வீட்டில் மூத்தவங்க இருந்தால் மூத்தவங்களால் அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார். அப்போது பெண்களால் செலவினங்கள் ஏற்படும். அவங்க என்ன வீட்டுக்கு உண்டான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவாங்க, பிள்ளைகளுக்கு துணி நகை நட்டுன்னு வாங்குவாங்க. செவ்வாய் இருக்கிறாருன்னா அசையா சொத்துக்கள் வாங்குவீங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இல்லை சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும். சகோதரர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் எதாவது பிரச்சனை வரலாம், மருத்துவ செலவு கூட வைக்கலாம். சுப செலவும் பண்ணலாம், அசுப செலவும் இருக்குது. சுப செலவுங்கிறது சகோதரருடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர்றது சுப செலவு, அவருக்காக எதுவும் நல்லது செய்கிறது சுப செலவு. இந்த மருத்துவ செலவுங்கிறது அசுப செலவு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்கு மாசி 14, மாசி 15, மாசி 16 சந்திராசிரம நாட்கள் வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க, வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள், இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த கும்பராசிக்கு இந்த மாசி மாதம் அற்புதமான பலன்களை கிரகங்கள் வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.